எங்க அப்பா என்ன அன்னைக்கு அடிக்கலன்னா நான் பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருப்பேன் ரோடெல்லாம். அது உண்மை. நானும் சரி, நானும் எங்க அண்ணன் சேட்டனா வேற லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் வேற. இந்த காலத்துல அடிக்கிறது கரெக்டா இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா மத்த என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க மாட்டேன், மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்குவான்னு கேட்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. இப்போ அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்றேன். இவங்க தான் பசங்க இருக்காங்க. பவர்ல இருக்கிற எப்பவும் பவர் இல்லாதவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியாது. வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா மூஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியா கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்போ வந்து அபியூஸ் இல்ல, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாம அடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றது. அன்பா சொன்னா, பாசத்தோட சொன்னா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாத்தலாம். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்க அடிச்சு வளர்க்கலாமான்னு கேட்டாரு. 100% அடிச்சு வளர்க்கறது தப்பு தலைவர். ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பானைய வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடிச்சு எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டா பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுதான் பேரண்டிங்கா இருக்கணும். டைரக்டர் சார், சார் இந்த படம் பார்க்கும்போது சொல்லுங்க. பம்பாய் படம் பார்த்த மாதிரி ஒரு லாஸ்ட் சீன்ல ஃபீல். ஏன்னா அது அதே மாதிரி 2 குழந்தைங்க அந்த இடத்துல அழுதுன்னு இருக்கும் கரையோட. இந்த குழந்தைங்க அது. ஸோ அந்த படம் பார்த்த இம்ப்ரெஷனாக எடுத்தீங்களா இல்லை வந்து டோட்டலாவே வேற ஜெனரா? இல்லை, ரைட்டிங்கா ஸ்ரீதர் எழுதும் போது அதோட எண்ட் அங்கதான் போய் முடியும் கதையா. அதை நம்ம இப்ப ரிவீல் பண்ண முடியாது. ஸோ வெளியே கதையை சொல்ற மாதிரி இருக்கும், பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்க பாத்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது. காசஸ் வேற, காரணங்கள் வேற. கதையில இருக்க காரணமும் அந்த பம்பே படத்துல இருந்த காரணமும் வேற. பட் விஷுவலா நம்மளுக்கு அந்த எப்படி சொல்றது, ரெண்டுத்துலயும் விஷுவல் கம்பேரிசன், அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுனால அதை வார்த்தையா கூட என்னால சொல்ல முடியல, அது ரிவீல் ஆகிடும்ட்டு. ஸோ அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பட் டோட்டலா காரணங்கள் வேற, கேரக்டர்கள் வேற, எல்லாமே வேற. கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவா சூப்பரா ஒரு பப்ளியா பார்த்துருப்போம். இந்த படத்துல ஏன் அவரை வந்து கொஞ்சம் ஏஜ்டா காட்டியிருக்கீங்க? ஏஜ்டா காட்டலங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டா இப்ப போலீஸ்காரங்க ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா 25 வயசு தான் ஆகும், 25-26 வயசு தான் ஆகும். ஆனா அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால அவங்களோட முகத்துல மாறுதல் ஏற்படும். சீரியஸா நீங்க நிறைய போலீஸ நோட் பண்ணீங்கன்னா தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனாலதான் நீங்க படத்திலேயே கூட ஒரு மெச்சூர்டா காட்டுறாங்க நிறைய படங்கள். அது காரணம் வந்து இயல்புலயே அவங்களோட ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாவா அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே உங்களுக்கு 40 கிட்ட தெரிவாங்க. ஸோ அதனாலதான் அந்த தோற்றத்தை உருவாக்குனது. இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சவங்க கொஞ்சம் அவங்களே வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகா கத்து கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? எனக்கு எப்படி ஸ்பாட்ல ஜாலியா நடிக்கணும், டென்ஷன் ஆகாம ஒர்க் பண்ணணும்னு கத்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்த்து அவங்க ரொம்ப கூலா பண்ணக்கூடிய ஆள். சார் டைரக்டர் சார், உங்க பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன். அந்த ரைட்டர் தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க சார். இதெல்லாம் பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறைய டைரக்டர்ஸ். இல்ல சார், இல்ல அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ற பண்பு இருந்தா தமிழ் சினிமா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் சார். எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண, அதை இவர் தான் கொடுத்தாரு, அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதுல நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி மேல ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி. சொல்லுங்க உங்க கருத்து. ஒரு விஷயத்த நான் பிலீவ் பண்றேன் சார். எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்றதுக்கு திணறுவோம். ஸோ அதனால எதையாவது மறைக்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் நீங்க மாட்டுவீங்க. ஸோ அதனால நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டைரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸ். ஸோ அதனால சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து உங்க அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சா பந்து மாதிரி போகணும், எங்க அப்பாவும் அப்படிதான். ஆனா வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்ல போறப்ப, இந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில இடத்துல. ஏன் காரணம்னா, டீச்சர்ஸையும் அடிக்க கூடாதுன்னு இப்ப நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கை விட்டோம். அவங்கள்ட்ட இருந்து செல்போனே நம்மளால புடுங்க முடியல. ஆக்சுவலா அடிக்கிறது நல்லதா,
ஓரளவு கண்டிப்போட வளர்க்கறது நல்லதா இல்ல ஏன்னா இந்த படத்துல பையன் வந்து அப்பா பார்த்தோன்னா பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். நான் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்க படத்துல காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பா இருப்பாரு, அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க. அதே கல்ச்சர் தொடரலாமா இல்ல இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் கரெக்டா? நான் வந்து அப்பத்தி பத்தி பேசுறேன். எங்க அப்பா என்ன அன்னைக்கு அடிக்கலன்னா நான் பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருப்பேன் ரோடெல்லாம். அது உண்மை. நானும் சரி, நானும் எங்க அண்ணன் சேட்டனா வேற லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். வேற இந்த காலத்துல அடிக்கிறது கரெக்டா இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க மாட்டேன், மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்குவான்னு கேட்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. இப்போ அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்றேன். இவங்க தான் பசங்க இருக்காங்க. கிருஷ்ணா என்ன நீங்களே சொல்லுங்க ஒரு நிமிஷம். என்னன்னா இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை. ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சுட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசரா இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டரா இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்க தாங்க பிடிக்கும். நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து வந்தனும், நடிச்சுட்டு தான் இருப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ இதை நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சான்ஸ் கிடைச்சது. கண்டினியூஸா கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் நடிச்ச நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் இருந்திருக்க மாட்டேன். இதுலயும் நான் இல்ல. அப்படியே ஆபீஸ் லெஃப்ட் டு ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு. வேற எதுவும் இல்ல. அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸா. இல்ல அவருக்கு என்னன்னா ஆக்சுவலா அவரு கதைகள் தேர்வுல சில படங்கள் தவறா இருந்தாலும் விஷுவலா மற்ற விஷயங்கள கதை தேர்வுல வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அவரோட படங்களோட லைன் அப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அந்த மாதிரிதான் இந்த படத்தையும் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா அவர் காப்பாது வரைக்கும் பண்ணதே கிடையாது, நீங்க பண்ணா டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணு. அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஆள். இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது, நான் எப்படி கூப்பிட்டேன்னா குழந்தைங்க படம், அதுல நம்ம பார்த்தா இருக்கணும் பேர் அப்படின்னு தான் சொன்னேன். அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டா பொருந்தினாரு. அதனாலதான் கேட்டேன். 100% ஆள் கிடைக்காம பண்ணன்ற மாதிரி சொல்றாருல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க அது ஒர்க் ஆயிருக்குல்ல, அப்ப அது கரெக்டா பொருந்ததுனால ஒர்க் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் கிருஷ்ணா சார் இன்னொரு கேள்வி உங்களுக்கு சார். அதாவது இப்போ படங்கள்ல இப்போ நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷன்ல தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா கூட நீ போற வேலையை பாரு, எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்களா? ஏன் நடிப்பு குறைச்சிட்டீங்களா, தயாரிப்புல அதிகமா கவனம் செலுத்துறீங்களா? எப்பா, நான் குறைக்கவே இல்லைண்ணே. நான் வந்து பல கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன்னு, அந்த பெரிய பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ஸா வந்து கதை சொல்லுவாங்க. இல்ல ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிமாறன் சார் மாதிரியோ அசிஸ்டண்டா இருந்தாங்க போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃபிளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் வரும். எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிடுவான் அந்த மாதிரி. ஆனா என் கதை அது கிடையாது. எல்லா படமும் ஓடணும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து ஆபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பாரு, எங்க இருக்கீங்க, கதை கேட்குறீங்க. இன்னும் கதை கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வரணும் இல்லை சார். லைக் பேராஷூட் வந்து 2 பெரிய பசங்க ஆன கதை நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசா அமையல. அப்புறம் கிஷோர் சார் உங்ககிட்ட இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்துல நடிச்சதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்றாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனா அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவன்ல உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களை பொறுத்தவரையிலும் யாரு கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையா இருப்பாரு, அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியா ஒரு ரூம்ல இருப்பாரு, எந்த இடத்துல போய் படுத்து சொன்னாலும் படுத்துக்குவாரு, உட்கார சொன்னாலும் உட்காரு. அவ்வளவு எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களா? மற்ற ஹீரோக்கள்லயே அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு பத்தி சொல்லுங்க. இல்ல, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் அதனால அப்படி இருக்கு. எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு, அவ்வளவுதான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை, இப்பெல்லாம் தேவை. இப்போ என்னன்னா ஆர்டிஸ்ட் வந்து கேரவன்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்லை. நானும் போறேன், கேரவனுக்குள்ள போறேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமா இருந்தா, ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்கிரீன் தெரிவாங்கல்ல. ஸோ வேத்து ஊத்துட்டு இருந்தா, சீன்ல அப்படி இருந்தா ஓகே, ரொமான்டிக் சீன்ல வேத்து ஊத்துட்டு இருந்தா எதிரில் இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ கார் தேவை ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா அவ்வளோ டிராபிக், அந்த புகை, அந்த சவுண்டு, இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதனால கார்ல போறோம்ல. ஸோ அதனால அது வந்து திமிருங்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கார்ல போறதோ, பைக்ல போறதோ, இல்லை நடந்துதான் போகணும், பஸ்ல தான் போகணும்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ எவ்வளவு வசதி இருக்கு, எவ்வளவு தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தா. இல்ல ஹீரோக்கள் கிட்ட ஒரு போன் நம்பர் கேட்டா கூட ப்ரொடியூசருக்கோ டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க.
ஆனா நீங்க ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணா நீங்களே எடுத்து பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பாராட்டு. அது என்னோட பிரச்சனை. அது என்னோட அதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லை. எனக்கு என்னன்னா நான் விவசாயம் வேற பண்றேன்ல, எதுக்கு பண்றேன்னா எனக்கு இந்த மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தா ஓகே. ரொம்ப மனுஷங்க அதிகமா என்னை சுத்தி இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு மூச்சை வாங்க முடியாது. அதான் வந்து என்னை சுத்தி நான் மனுஷங்களை வச்சுக்கலாம். அவ்வளவுதான் என்னோட பிரச்சனை. அது பெருசா ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ. கிஷோர் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருந்து எல்லாமே நல்லா பண்ணிருந்தீங்க, உங்க ஒர்க்கும் சரி கதை எல்லாருமே. ஆனா இந்த கதையை கேட்கிறப்போ என்னடா அது பெங்களூர்ல இந்த மாதிரி அடிக்கடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதுல வந்து நம்மள வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது படம் மொத்தமா பார்த்தேன். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்த்தா கூட மெச்சூர்டா தான் இருந்தது. ஆனா உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்ல, பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே, அது ஹிஸ்டரி நம்ம மாத்த முடியாது இப்போ. ஆனா அதை ஞாபகம் வச்சுட்டு அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு எது நல்லதோ அதை கத்துக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாம இருக்கிறத பாத்துக்கிறதா ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து அதை வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையை, அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் மேல எப்படி எல்லாம் இம்பாக்ட் பண்ணுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து ஆமா இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதுல இருந்து யாரோ பாதிக்கப்படுறாங்க, அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அதனால அது தெரியும். இப்போ ஃபுல்லா கதை சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சது அது வந்து எங்கேயும் தப்பா யூஸ் பண்ணல, அது அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு தேவையோ எதுக்காக தேவையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கேன். அதனால தேங்க்யூ. கிஷோர் சார், கிஷோர் சார், சார் இங்க சார், கிஷோர் சார் இங்க சார், இங்க ஃபர்ஸ்ட்லாம் உங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரக்கடா நடிப்பீங்க, பொல்லாதவங்களும் அதே மாதிரி தான். இப்போ வட சென்னை டூலையும் நீங்க தான் இருக்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. இப்போ வந்து டோட்டலா ஏன் சார் இங்க வந்து ரொம்ப சைலண்டா நல்ல மெச்சூர்டான கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன்னா உங்களெல்லாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து சின்ன சின்ன பசங்களை பயந்து ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்க, பார்த்துருக்கோம். இப்போ ஏன் சார் ரொம்ப ஷட்டிலா ஒரு படம் பண்றீங்க? இதனால இல்ல, என்னோட சாய்ஸ் கிடையாது அது அவங்க சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணது என்ன, அவங்க என்ன வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக்சுவலா நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறனுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ஒரு நல்ல வில்லனா காட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து எந்த மாதிரி கேரக்டர் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடைச்சது. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தா பார்த்த உடனே விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்துல வேற அதை மாற்றவே முடியாது, அப்படி ஆயிடும்ல. ஸோ அப்படி இல்லாம இப்படி ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல்லாமே. நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது நான் பண்ணதில்லை, அவங்க பண்ணது. ஸோ என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு. இவரு வந்து எப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நினைக்கிறாரு. ஸோ நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு, இதுலயும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. எதுக்குன்னு எனக்கும் தெரியல, அவர் தான் கேட்கணும். எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணல. தேங்க்யூ. கிஷோர் சார், சார் அது என்ன சார் எல்லா அப்பாவும் பசங்களையும் வெளுவெளுன்னு இழுக்கிறாங்க, தொடல பையனை வெளுவெளுன்னு இழுக்கிறீங்க உச்சா போற அளவுக்கு. பவர்ல இருக்கிற எப்பவும் பவர் இல்லாதவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வெளியே பண்ண முடியாது, வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா மூஞ்சிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியா கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்போ வந்து அபியூஸ் இல்ல, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன், பசங்களை தாங்க முடியாம அடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றது. அன்பா சொன்னா, பாசத்தோட சொன்னா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாத்தலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை தான் இந்த படம் கத்துக் கொடுக்கும் எனக்கு தோன்றது. சார் இப்போ உள்ள ஒண்ணு இல்ல, பொண்ணுங்களை அடிக்கிறது இல்ல, ராணியா பாக்குறாங்கல்ல, அதுவே பிரச்சனை தான். அவங்கள வீட்டுக்குள்ளே பொத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேற மாதிரியான அப்பாவுக்கு அது ஒரு வகையான அபியூஸ் தான். அப்பா அபியூஸ் பண்றாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்குவேன்னா அவங்களுக்கு இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அபியூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடிச்சு வளர்க்கலாமான்னு கேட்டாரு. 100% அடிச்சு வளர்க்குறது தப்பு தலைவர். ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பானைய வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிரும். அடிச்சு எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிரும். அது சாஃப்டா பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுதான் பேரண்டிங்கா இருக்கணும். ஸோ
நீங்க சொல்றீங்க அடிக்க கூடாதுன்றீங்க, படிக்காம வந்த போது நீங்க பாத்தீங்கன்னா 2K kids தான் இருக்காங்க, டோட்டலாவே போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அப்பவே அடிச்சு வளர்த்திருந்தா சரியா வந்திருக்கலாம். சார் அப்பாக்கள் வந்து அதான் இந்த ஒரு நிமிஷம். அப்பா இல்ல அதான் சார் என்னன்னா அப்பா பேரண்ட்னு ஒரு நாள்ல 24 மணி நேரம் சார். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்காங்க. ஓகேங்களா, 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 8 மணி நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து காலைல எந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி வர டைமும் ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயும் நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போகுது. ஸோ சொசைட்டியோட தான் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்கு, பேரண்ட்ஸோட கம்மியா. ஸோ நீ ஏன் ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும்தான் வீடா இருக்கே தவிர அவங்களை வளர்க்குற இடம் வீடா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான சொசைட்டியை கிரியேட் பண்ணி தரது தான் விஷயமா இருக்கு. ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது. 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும். அதான் வீதியும் தான் வளர்க்குது. ஸோ அதனால இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு சார். ஏன்னா நான் ஒரு பேரண்டா இன்னைக்கு பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ்குள்ளே போகிறேன். எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அதை தான் பையனாக நினைக்கணும், அவனுக்கான சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலாக 2K கிட்ஸ்ன்னு நம்ம கார்னர் பண்ணவே முடியாது. ஸோ பண்ணவே கூடாது. தேங்க்ஸ். இப்போ வந்து சார் கிஷோர் சார் 360 டிகிரி பெஸ்ட் செட் ரீசெண்டா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்ல நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அவர்களே தெரியாத ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது. வாழ்த்துக்கள். பைக் அங்க கொடுங்க சார், பைக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. கிஷோர் சார் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்றாங்க. பட் நீங்க இப்ப அந்த சாய்ஸையே சூஸ் பண்ண மாட்டேன்றீங்களா, என்ன காரணம்? இல்லை அது வரல அவ்வளோதான், அதனால பண்ணல அவ்வளோதான். பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடுறோம். நம்ம ஆர்டிஸ்டா ஒரு வெரைட்டி தேடுறோம். ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்றது நமக்கும் ரொம்ப போரிங்கா இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும், வெரைட்டி கொடுக்கலன்னு. ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போறோம். நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேடியா ரொம்ப நாள் இருந்தது, இப்போ நல்லவனாக மாறிட்டு இருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். எஸ் சார். நீங்க உங்க சிஸ்டர் எல்லாம் பண்றது, மருமக பிள்ளைகள் பண்றது இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? ஏன்னா குறை சொல்லுவாரா நிறைய சொல்லுவாரா? அப்பா குறை சொல்ல மாட்டாரு. அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் பாப்பாரு. அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, ஒரு சில மூவிஸ்க்கு டயலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ. ஐயோ என்னங்க, நான் தான் சொன்னேன். அவர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன். எனக்கு டென்ஷனா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான். அப்ப அவரு எனக்கும் டென்ஷனா இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு. ஒன்னும் இல்ல, நம்ம எல்லாம் சேலிங் இந்த சேம் போட். ஓகே கிஷோர் சார் மூடி சொல்லிடுறேன். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துடலாம். Yes, photographers. Okay, wow, photographers.